Hi guys. So last class வந்து பார்த்தோம்னா schedules of Indian Constitution பார்த்திருந்தோம். ஓகேங்களா? So இன்னைக்கு தான் பார்த்தோம்னா Constitutionல first topic உள்ள போறோம். ஓகேங்களா? So already பார்த்திருக்கோம். already என்ன சொன்னேன்? So schedules, parts, அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா articles. ஓகேங்களா? So last வீடியோல சொல்லும்போது கரெக்ட்டா சொல்லிருக்கேன். என்ன அப்படினா 395 articles ன்னு சொல்லிருப்பேன். 468 articles at present ன்னு சொல்லிருப்பேன். ஸ்டார்டிங்ல 395 ன்னு சொல்லிருப்பேன். சோ அது பாக்ஸ் மட்டும் பார்த்தோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதி இருப்பேன். ஓகேங்களா? சோ அது மட்டும் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறம் எடுத்துட்டோம் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா preamble. ஓகேங்களா? preamble of the Indian Constitution. ஓகேங்களா? சோ preamble அப்படிங்கற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா USA ல இருந்து எடுத்தோம். ஓகேங்களா? சோ சப்போஸ் preambleங்கற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தோம்னு சொல்லி கேட்டாங்க அப்படினா USA ல இருந்து எடுத்தோம். யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து எடுத்தோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படினா preamble அப்படினு சொல்லி சொல்லணும். தமிழ்ல சொல்லணும் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா முகவுரை. ஓகேங்களா? சோ முகப்புரை. ஓகேங்களா? சோ சொல்லலாம். preamble வந்து பார்த்தோம் அப்படினா டோட்டலா எத்தனை வேர்ட்ஸ் இருக்கும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 9 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ the preamble அப்படிங்கிறது எது அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில பார்த்திருப்போம். டிசம்பர் 13 1946 ல நேரு வந்து பார்த்தோம் அப்படினா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்படினு சொல்லி ஒன்னு பாஸ் பண்ணாரு. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்னா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா இந்த preamble முகவுரை. ஓகேங்களா? சோ அந்த முகவுரையை என்ன சொல்றாரு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா பல்கிவாலா அப்படிங்கறது ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படினு சொல்றது யார் அப்படினா என் பல்கிவாலா. ஓகேங்களா? சோ என் பல்கிவாலா அப்படிங்கறது தான் ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படினு சொல்றாரு. எதை preamble சொல்றாரு. ஓகேங்களா? சோ இப்போ preambleோட வேர்ட்ஸ் உள்ள பார்க்கலாம். ஓகேங்களா? சோ preamble அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா என்னென்ன வேர்ட் அப்படினா sovereign, socialist, secular, democratic, republic. ஓகேங்களா? republic. ஓகேங்களா? சோ sovereign அப்படினா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா சோ தமிழ்ல sovereign சொல்லணும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா இறையாண்மை. ஓகேங்களா? சோ தமிழ்ல இறையாண்மை. சோ இறையாண்மை அப்படினு சொல்லி பார்த்தோம்னா என்ன அப்படினா இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் அப்படினா என்ன அப்படினா தன்னிச்சையா. ஓகேங்களா? சோ தன்னிச்சையா. இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரீஸ்க்குள்ள ப்ராப்ளம், ஏதாவது பிட்வீன் எனி டூ கண்ட்ரீஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா எந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது யார் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா இந்தியா தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சோல் அத்தாரிட்டி. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா யார்கிட்டையுமே நம்ம அடிமையாக கிடையாது. ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையானதை நம்ம இந்தியன்ஸே செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாவரினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ அப்படின்னா ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மே 1949ல். ஓகேங்களா? மே 1949ல் காமன்வெல்த்துக்கு சைன் பண்ணுறாங்க. காமன்வெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் அடிமையாக இருந்த நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் என்ன அப்படின்னா காமன்வெல்த். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ காமன்வெல்த் கேம்ஸ்ன்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து சர்ச்சை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆர்கனைசேஷன். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா சைன் பண்ணோம், அதில் ஒரு மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்குள்ள கட்டுப்படணுமா, ஸோ சாவரின் மிஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ஸோ அப்புறமேல ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அப்புறம் தான் காமன்வெல்த்தில் இந்தியா மே 1949ல் சைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸில் எப்போ மெம்பர் ஆனாங்க அப்படின்னா 1945ல் மெம்பர் ஆனாங்க. ஸோ கண்டிப்பாக யூஎன்எஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இண்டிபெண்ட்டாக முடிவு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சாவரின். ஓகேங்களா? ஸோ இதுதான் இறையாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோசியலிஸ்ட், சமூக தர்மம். ஓகேங்களா? சமூக தர்மம். ஓகேங்களா? ஸோ சமூக தர்மம் அப்படின்னு என்ன, சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்ஜினேஷன்ஸில் கிடையாது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்ஜினேஷன்ஸில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது யார் ஃபாலோ பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கம்யூனிசம். ஓகேங்களா? கம்யூனிசம், கார்ல் மார்க்ஸ். ஸோ இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்சிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சோசியலிஸ்ட் எப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எப்போ வந்து இந்த சோசியலிஸ்ட் பேட்டர்ன் அப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்போ முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1955ல். ஓகேங்களா? ஸோ இந்த 1955ல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் செஷன் எங்கே நடக்குது அப்படின்னா
ஆவடியில் நடக்குது. ஓகேங்களா, காங்கிரஸ் செஷன் எங்கே நடக்குது அப்படின்னா ஆவடியில் நடக்குது. ஸோ தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெபார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் அந்த தலைவர். ஓகேங்களா, ஸோ காங்கிரஸ் டிசம்பர் 28, 1885 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எவ்ரி இயர் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி 1955 எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆவடியில் கண்டக்ட் பண்ணாங்க, தெபார் அப்படிங்கிறவரோட தலைமையில். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி ஃபார்ம் அப்படிங்கிற ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1955 காங்கிரஸ் செஷனில் பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸோ காரல் மார்க்ஸ் ஃபாலோ பண்ண சமத்துவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக தர்மம் நம்ம காரல் மார்க்ஸ் யூஸ் பண்ண என்ன சோசியலிஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ண போதில்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சோசியலிஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஜனநாயக சமூக தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஜனநாயக சமூக தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காந்தியன் பிளஸ் மார்க்சிசம். ஓகேங்களா, ஸோ காந்தியன் கோட்பாடும் மார்க்சிசம் கோட்பாடு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதான் என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஓகேங்களா, ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா to reduce the poverty. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வறுமையை குறைக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்டோட முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சோசியலிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த சோசியலிஸ்ட்டுங்கிற வேர்டு ஸ்டார்டிங்கில் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஓகேங்களா, ஸோ எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினி கான்ஸ்டிடியூஷன், அதாவது என்ன அப்படின்னா குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியலிஸ்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா செக்குலர். ஸோ இந்தியா இஸ் ஏ செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ செக்குலர் அப்படின்னா என்ன அப்படின்னா மதசார்பற்ற. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 காமன் டேர்ம் தெரிஞ்சுங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தியோக்ராட்டிக். ஓகேங்களா, ஸோ தியோக்ராட்டிக். ஓகேங்களா, ஸோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஓகேங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை தன் நாட்டோட மதத்தை அறிவிக்கிறது. ஓகேங்களா, ஸோ அந்த குறிப்பிட்ட மதத்தை என்ன பண்ணுறது தன்னோட மதவாத நாடுகள் அப்படின்னு சொல்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா தியோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் மதமாக இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா வந்து பார்த்தோம்னா புத்திசம் தான் வந்து பார்த்தோம்னா எங்கள் நாட்டோட மதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேபாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து. ஸோ இது மாதிரி சொன்னோம் அப்படின்னா தியோக்ராட்டிக். ஓகேங்களா, ஸோ தியோக்ராட்டிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்கிறது, அந்த நாட்டுக்கு அந்த குறிப்பிட்ட மதத்தை சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏத்திஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஏத்திஸ்ட் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மத நம்பிக்கையுமே இருக்காது. ஓகேங்களா, எந்த ஒரு ரிலீஜியஸ் பேட்டர்ன் எந்த ஒரு மத நம்பிக்கையுமே கிடையாது. ஸோ பக்காவாக சொல்லணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட். ஓகேங்களா, இடதுசாரிகள்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் பக்காவாக சொன்னோம்னா கம்யூனிஸ்ட். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனா பக்கா கம்யூனிஸ்ட். ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு மதமும் இது மத நம்பிக்கையும் கிடையாது. அதுதான் வந்து பார்த்தோம்னா தியோக்ராட்டிக் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ சரி ஓகே. ஸோ செக்குலர் அப்படின்னா என்ன அப்படின்னா மதசார்பற்ற, தமிழில் சொல்லணும் அப்படின்னா மதசார்பற்ற. இந்த செக்குலர் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து எதில் இது பண்ண கிடையாதுன்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது. எப்போ தான் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதையும் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செக்குலர் மதசார்பற்ற அப்படிங்கிற வேர்டும் அப்போ தான் ஆட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா இந்த செக்குலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஆர்டிகல் 25 to 28. ஓகேங்களா, அதாவது ரிலீஜியஸ் ஃப்ரீடம் மத சுதந்திரம் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, 25 to 28 அந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இதில் இன்டைரக்டாக செக்குலர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா செக்குலருங்கிற வேர்டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இது பண்ணுறாங்க.
ஓகேங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மதமும் சம்மதம் தான். ஓகேங்களா. ஸோ எல்லா மதமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மதம் தான். ஓகேங்களா. 42nd கான்ஸ்டிடியூஷன் 1976 தான் இது பண்ணாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலீஜியஸ் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆல் ரிலீஜியஸ் அக்செப்டட். ஓகேவா. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 to 28. ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மதம் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மதத்துக்கு தான் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல் ரிலீஜியஸ் அக்செப்டட். ஓகேங்களா. ஸோ அந்தந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டட். ஸோ இன்னும் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் 0.7% புத்திசம், 0.4% ஜெயினிசம், 0.2% ஒராடிசம். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் இந்தியாவில் எல்லா மதத்தின் அடிப்படையிலும் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவில் எந்த மதம் வேணாலும் இருந்துக்கலாம். அது சொல்றது என்ன அப்படின்னா செக்குலர். இந்த செக்குலர்ங்கிற வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படி இந்த ரெண்டு வேர்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 1976ல் 42nd கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக், மக்களாட்சி இல்லை அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ டெமோக்ராட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். ஸோ இந்த இதை எடுத்துரைச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். இந்த டெமோக்ராட்டிக்ஸை பற்றி எடுத்துரைச்சவர் யார் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன். ஓகேங்களா. ஸோ அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் என்னன்னா டைரக்ட் டெமோக்ராட்டிக், இன்டைரக்ட் டெமோக்ராட்டிக். நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா. சுவிட்சர்லாந்து. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா. ஏன் அப்படின்னா இந்த டைரக்ட் டெமோக்ரஸியில் இப்போ ஒரு சட்டம் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசைட் பண்ணுறதே யார் தான் அப்படின்னா பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதே இன்டைரக்ட். ஸோ எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எம்எல்ஏக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு இன்னும் போஸ்டிங், அதாவது வந்து பார்த்தோம்னா அவங்களோட டென்யூர் இன்னும் முடியல. பட் ஆனால் அவங்க வந்து எதை மாட்டிட்டாங்க. ஸோ அப்போ மக்கள் நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே அவங்கள ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மக்களோட வாக்கெடுப்பு. ஓகேங்களா. ஸோ மக்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்னா பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஓகேங்களா. மக்கள் பிரதிநிதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலெக்ட் பண்ணுவாங்க. மக்கள் வந்து பார்த்தோம்னா எம்எல்ஏஸ், எம்பிஸ்ன்னு சொல்லி எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எம்எல்ஏஸ், எம்பிஸ்ட்டு என்ன வேணும், ஜிஎஸ்டி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாந்து, இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் இந்தியா. ஓகேங்களா. ஸோ டைரக்டாக மக்களே இதுக்கு செயல்படுறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இதுக்கு மக்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு சட்டம் வேணும்னா மக்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சட்டத்துக்கான இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா. பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாலும் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே தான் அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா சட்டமாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிபப்ளிக், குடியரசு. ஓகேங்களா. ஸோ ரிபப்ளிக், குடியரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கு. என்னன்னா மொனார்கி, அதாவது என்ன அப்படின்னா முடியாட்சி. ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிபப்ளிக், குடியரசு. மொனார்கி அப்படின்னா என்ன அப்படின்னா பரம்பரையாக பதவி வகிக்கிறது தான் குயின். ஓகேங்களா. ஸோ ராணி, ராஜா. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட பரம்பரை ஹெரிடிட்டரியாக யூஸ் பண்ணுறது தான் மொனார்கி. ஓகேங்களா. ஸோ ரிபப்ளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ அதுக்காக குடியரசு, அதாவது குடியரசுனா பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை உருவாக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இது கண்டினியூஸ் வாரிசு உரிமை அடிப்படையில் இல்லாமல் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் குடியரசுத் தலைவர் ஆகலாம். ஸோ 35 வயசு இருந்தால் போதும், சிட்டிசன் இந்திய குடிமகனாக இருந்தானா போதும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் இல்லாமல் ஹீ சுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதும். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அதாவது வாரிசு உரிமை அடிப்படையில், ஓகேங்களா, பரம்பரை அடிப்படையில் இல்லாமல் வரதான் ரிபப்ளிக். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா இந்த 5 வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 4 வேர்ட்ஸ் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ என்ன வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ். ஓகேங்களா, ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. ஸோ சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஓகேங்களா. சமூக நீதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா should not discrimination on caste, race, religion, sex. ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஜாதி, மதம், இனம் சொல்லி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சமூகத்தில் பிரித்து பார்க்க கூடாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னன்னா பொருளாதார அடிப்படையில். ஓகேங்களா. ஸோ ஏழை பணக்காரன், ரிச் புவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிரித்து பார்க்க கூடாது. ஓகேங்களா. ஸோ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அவனுக்கு ஓட்டு போடுறது. ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கலில் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸில் நிற்கிறது. இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. ஸோ லிபர்ட்டி, சுதந்திரத்துவம். ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது. ஓகேங்களா. இப்போ ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ஒரு சுதந்திரத்துவமும் ஒன்றுமே கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட். ஆப்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மக்கள் என்ன பண்ணக்கூடாது, ஓவராக கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இதாயிரும். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இவங்களுக்கு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே லிபர்ட்டி, சுதந்திரத்துவமாக இருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ எதுவும் இல்லை, ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு 90 ருபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுத்துடணும். 10 ருபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வச்சுக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 90 ருபீஸ் வந்து நீ கட்டாயம் கொடுக்கணும். சர்வாதிகாரம் மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவனே என்ன பண்ணிக்க முடியாது, இண்டிவிஜுவல்ஸ் அவனாலே என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா வளர்த்துக்க முடியாது. ஸோ அந்த லிபர்ட்டிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ஓகேங்களா. சமத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ அதாவது இருந்துக்கோனா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஸோ ஏழை பணக்காரன், ஜாதி, மதம் சொல்லி எல்லாருமே ஒன்று தான். ஸோ காமன் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவாலிட்டி. ஸோ ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே சமத்துவம் தான், ரைட் டு ஈக்குவாலிட்டி தான். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் எதுக்கு செக்குலர் ஆர்டிகல் 25 to 28 ரிலீஜியஸ் ஃப்ரீடம். இங்கே 14 to 18 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. 15 எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரோஹிபிஷன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் ஆன் செர்டைன் கிரவுண்ட்ஸ் ஒன்லி ஆன் கேஸ்ட், ரேஸ், ரிலீஜன், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது ஒரு அரசாங்கம் ஜாதி, மதம், இனம், அதுக்கப்புறம் எடுத்து ஜாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பினம் இவை கருத்தில் கொண்டு பிரித்து பார்க்க கூடாது. அதாவது ஆர்டிகல் 16 பொது வேலையில் சம உரிமை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். 17 எடுத்துட்டோம் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழித்தல். 18 எடுத்துட்டோம் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆர்டிகல் இருக்குது, அம்பேத்கர் வச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது என்ன அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா பிரதர்ஹுட்னு சொல்லணும். பிரதர்ஹுட் சகோதரத்துவம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா டிக்னிட்டி. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா யூனிட்டி அண்டு இன்டெகிரிட்டி. ஒற்றுமை பிளஸ் ஒருமைப்பாடு. ஓகேங்களா. ஸோ இந்த டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா தனி மனித மாண்புக்கு, அதாவது தனி மனித கௌரவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேங்களா. ஸோ வேற்றுமை ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஓகேங்களா. ஸோ நம்ம என்னதான் எத்தனை ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் மொழி வரியாக பிரிஞ்சு வந்தாலும் என்ன அப்படின்னா யுனைடெடாகவும் இன்டெகிரேட்டடாகவும் தான் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம் தான். ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி ஆல் ஆர் பிரதர்ஹுட்ஸ், எல்லாருமே சகோதரர் சகோதரிகள், ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரெட்டர்னிட்டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபண்டமெண்டல் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரண்டலுக்கான அடிப்படையே எதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரதர்ஹுட் பாதிக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 வேர்ட்ஸ். ஸோ இந்த ஜஸ்டிஸுங்கிற வேர்டு மட்டும் எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா. ஸோ ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்திருப்போம். ரஷ்யன் ரெவல்யூஷன் எப்போ அப்படின்னா 1917. ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்ச் புரட்சி எப்போ அப்படின்னா 1789. ஸோ இது 3 ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்திருப்போம். இது எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் ஃபண்டமெண்டல் ரைட் சிக்னிஃபிகன்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எங்கேருந்து எடுத்தோம்னா ரஷ்யன் ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சி. ஓகேங்களா 1917. இது எங்கேருந்து எடுத்தோம்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789. ஓகேங்களா. ஸோ இந்த 3 ரஷ்யன், இது 2 இது வந்து பார்த்தோம்னா ரஷ்யா, இது ஃப்ரெஞ்ச். ஓகேங்களா. ஸோ இது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்துக்கப்பட்டது. இது எல்லா புக்லையுமே இப்போ கொடுத்துருக்கு. 6th புக்லேருந்து 6th புக்கில் கொடுத்துருக்காங்க, 9th புக்கில் எல்லா புக்லையுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸாக பார்த்துக்கணும். ஓகேவா. ரஷ்யன் ரெவல்யூஷன் 1789. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரியாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைம் திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா. 42வது சட்ட திருத்தத்தில் 1976 தான் திருத்தம் செஞ்சாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சோசியலிஸ்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சமூக தர்மம், செக்குலர். ஓகேங்களா. ஸோ இந்த 2 வேர்டை ஆட் பண்ணாங்க. கீழே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். ஸோ இந்த சகோதரத்துவத்தில் எந்த ஆட் பண்ணாங்க அப்படின்னா இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. ஓகேங்களா. ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது 3 தான் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு டைம். பிரியாம்பிள் இது வரைக்கும் எத்தனை டைம் திருத்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க. ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கான்ஸ்டியூஷனுக்காக நடந்த கேசஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கான்ஸ்டியூஷன் இது சரி பிரியாம்பிள் இது வந்து பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனா, அரசியலமைப்பில் ஒரு பகுதியாக ஒரு அங்கமா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி ரைஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ பெர்பாரி யூனியன். ஓகேங்களா. பெர்பாரி யூனியன் வழக்கு, பெர்பாரி யூனியன் கேஸ். ஓகேங்களா. எப்போ அப்படின்னா 1960. ஸோ இந்த பெர்பாரி யூனியன் கேஸ் 1960 என்ன அப்படின்னா பெர்பாரி அப்படிங்கிற ஒரு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு இது அதுதான். ஸோ அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்தது தான் நம்ம பார்ப்போம். அது ஓகேங்களா. ஆர்டிகல் 4 பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இந்த பெர்பாரி யூனியன் கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இது அரசியலமைப்பில் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த கேஸில் அப்படின்னா இந்த பெர்பாரி யூனியன் கேஸில். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பில் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை, ஆர்டினரி லெஜிஸ்லேஷனே போதுமானது. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேஸ் தான் என்ன அப்படின்னா கேசவநந்த பாரதி கேஸ், கேசவநந்த பாரதி கேஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி எந்த கேஸில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேசவநந்த பாரதி கேஸ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. எந்த வருஷம் அப்படின்னா 1973 சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது கேசவநந்த பாரதி கேஸ் ஃபுல்லாக பார்ப்போம் டிபிஎஸ்பியில். ஓகேங்களா. ஆர்டிகல் 24th 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்திரா காந்தி 24th பார்லிமெண்ட் கேன் பீச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பாராளுமன்றம் அரசியலமைப்பை சரி அடிப்படை உரிமைகளை மீறலாமாங்க. ஸோ 29ல் 39BCA 31CA இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது செப்பரேட்டாக பார்ப்போம். கேசவநந்த பாரதி கேஸ் ஃபுல்லாகவே டிபிஎஸ்பி முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேசவநந்த பாரதி கேஸ். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட் கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்ஐசி. ஓகேங்களா. ஸோ எல்ஐசி விசஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர்.
கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா. ஸோ நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1995 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இது அரசியலமைப்பில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான். ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையபிள். அதாவது என்ன அப்படின்னா இப்போ இந்த ப்ரியாம்பிள் இருக்க வேர்ட்ஸ் இதிலெல்லாம் இருக்கிற கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எங்கே போய் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம எங்கே போகலாம்னா டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கே போகலாம். ஓகேங்களா. இதே டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டி நெறிமுறை கொள்கை கிடைக்கல அப்படின்னா கேஸ் போட முடியாது. அது மாதிரி என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைபிள். ஸோ இது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா கேஸ் போட முடியாது. ஓகேங்களா. ஸோ அதை சொல்கிறதா என்ன அப்படின்னா எல்ஐசி விசஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் சென்டர். எந்த வருஷம் கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1995 தான் இந்த கேஸ் நடக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ரியாம்பிள் வந்து எப்போ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கேஷவ் நந்த பாரதி கேஸ். ஓகேங்களா. 1973. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவரை எங்கே பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டி சட்ட நிர்ணய சபையில் என்ன அப்படின்னா இவரும் ஒரு உறுப்பினர். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இட் எக்ஸ்பிரஸ்ட் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ அரசியலமைப்பு எங்களோட கனவுகளும் இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரியாம்பிள் வந்து பார்த்தோம்னா ப்ரியாம்பிள் வச்சு சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா முன்ஷி. ஸோ முன்ஷிங்கிறவர் யார் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இவரும் டிராஃப்டிங் கமிட்டி சட்ட வரையறை குழுவில் இவர் ஒரு மெம்பர் தான். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹாரோஸ்கோப் இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதை அப்படின்னா இந்த ப்ரியாம்பிள் வந்து ப்ரியாம்பிள் எக்ஸ்பிரஸ்ட் அவர் ட்ரீம்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஸோ ஜாதகம் இந்திய அரசின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் யார் அப்படின்னா முன்ஷி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்கவா. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீ ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்கவா. ஓகேங்களா. ஸோ இந்த அரசியலமைப்பின் என்ன சொல்றாரு அப்படின்னா திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பார்கவா. கீ ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இவர் இன்னொன்று சொல்றாரு என்ன அப்படின்னா சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் இஸ் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பார்கவா. ஸோ ஜென்ரலாக ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 32. ஓகேங்களா. கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அரசியல் பரிகாரம் தேடும் உரிமை. ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டோம்னா ஆர்டிகல் 32 சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரியாம்பிள் இஸ் தி சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பார்கவா. ஸோ இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இது சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. ஸோ இது சொன்னது பார்கவா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர். ஓகேங்களா. ஸோ கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதாவது என்ன அப்படின்னா முக்கிய சொற்கள் கொண்ட குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த எர்னஸ்ட் பர்கர். கீ நோட். ஓகேங்களா. ப்ரியாம்பிள் இஸ் தி கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா எர்னஸ்ட் பர்கர் அப்படிங்கிறவர் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரியாம்பிள்லேருந்து கொஷின்ஸ் லாஸ்ட்டாக வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரியாம்பிள்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 கொஷின்ஸ் தான் கேட்போம். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இதோட ஆர்டர். ஓகேங்களா. ஸோ இதோட ஆர்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டினும் கூட. ஓகேங்களா. ஸோ இந்த சாவரினும் சோசியலிஸ்டும் செக்குலரும் எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976. இது 2வது கொஸ்டின்.
ஓகேங்களா. கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புல ஆரம்பத்துல எந்தெந்த வார்த்தைகள் இருந்துச்சு, கொஸ்டின் கேட்கும்போது கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆரம்பத்துல எந்தெந்த வார்த்தைகள் இருந்துச்சுன்னு கேட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அட் பிரசன்ட் நார்மலா கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அட் ஆரிஜினேஷன் ஆரம்பத்தில் முகவுரையில் எந்த வார்த்தைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டானா சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஏன்னா இது மூணு என்ன பண்ணுது, இது மூணு தான் இருந்தது, இது ரெண்டும் 40 செகண்ட்ல தான் ஆட் பண்ணுது. ஓகேங்களா, இது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனால வரைக்கும் ப்ரியாம்பிளை எத்தனை டைம் திருத்திருக்காங்க, ஹவு மெனி டைம்ஸ் அமெண்டட் த ப்ரியாம்பிள், ஒன்லி ஒன் டைம். ஓகேங்களா. ஸோ எப்போ அப்படின்னா 40 செகண்ட். ஓகேங்களா, இது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 40 செகண்ட். ஓகேங்களா. ஸோ இது முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த கேஸில், ஓகேங்களா, எந்த கேஸில் இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா கேஷவானந்த பாரதி கேஸ் 1973. ஓகேங்களா. ஸோ ப்ரியாம்பிள்லேருந்து இதை தாண்டி ப்ரிலிம்ஸ் பேட்சில் வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.